மார்கழி திருவாதிரை, மாசி மகம், பங்குனி உத்திரம், ஆடி கிருத்திகை வரிசையில் வைகாசி விசாகம் தெய்வ வழிபாட்டிற்கு உரிய முக்கிய நாளாகவும் குறிப்பாக முருகப்பெருமானை வழிபட சிறந்த தினமாகவும் போற்றப்படுகிறது. முருகனுக்குரிய நட்சத்திரங்களான கிருத்திகை, பூசம் மற்றும் விசாகம் நட்சத்திரங்களோடு பௌர்ணமியும் சேர்ந்து வரும் நாள் முருகனுக்கு உகந்த நாளாக கூறப்படுகிறது. அதாவது கார்த்திகை மாதம் வரும் பௌர்ணமி திருக்கார்த்திகை, அதேபோல தை மாதம் பௌர்ணமி வரும் நாள் தைப்பூசம், வைகாசி மாதம் வரும் பௌர்ணமி வைகாசி விசாகம் என்று சொல்லப்படுகிறது. இதில் வைகாசி விசாகம் முருகன் பிறந்த நாளாக கருதப்படுகிறது. 27 நட்சத்திரங்களில் 16வது நட்சத்திரம் விசாகம். இந்த நட்சத்திரத்திற்குரிய அதிபதி குரு பகவான். எனவே வைகாசி விசாக தினத்தில் முருகப்பெருமானை வழிபடுபவர்களுக்கு முருகனின் அருளோடு குரு பகவானின் அருளும் சேர்த்தே கிடைக்குமாம். வைகாசி விசாகத்தன்று வேலனை வழிபட்டால் வெற்றிகள் வந்து சேருமாம். அசுரர்களை அழிக்க சிவபெருமானின் நெற்றிக்கண்ணில் இருந்து அக்னி ரூபமாக அவதரித்தவர் முருகப்பெருமான். இந்த அவதாரம் நிகழ்ந்தது வைகாசி விசாக நாளில்தான் என்கின்றன புராணங்கள். முருகப்பெருமான் நவகிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி. தைரியம், வீரம், வீடு, மனை, வாகன பிராப்தம், ரத்தம் சம்பந்தமான உறவுகள், செல்வம் போன்ற பல விஷயங்களுக்கு அதிபதியாம் முருகப்பெருமான். மேலும் வைகாசி விசாகம் வெப்பம் அதிகமாக இருக்கும் கோடை காலத்தில் வருவதால் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கருவறையில் தண்ணீர் நிற்கும்படி வைத்து இறைவனுக்கு உஷ்ணசாந்தி உற்சவம் எனும் உற்சவம் நடைபெறுவதால் இது வெப்பம் தணிக்கும் விழா என்று அழைக்கப்படுகிறது. திருச்செந்தூர் வசந்த மண்டபத்தில் உள்ள நீர்த்தொட்டியில் 6 மீன் பொம்மைகளை விடுகின்றனர். முருகனின் வாயிலிருந்து சிந்திய பாலினை குடித்த அந்த மீன்கள் சாப விமோச்சனம் பெற்று பராசர முனிக்குமாரர்களை நினைவுபடுத்தும் விதமாக 6 முனிவர்களின் உருவ பொம்மை வைத்து முருகன் சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படுகிறது. இந்த நாளில் முருகனுக்கு சிறுபருப்பு பாயசம், அப்பம், நீர்மோர் முதலியவை நைவேத்தியமாக படைக்கப்படுகிறது. போல திருமழப்பாடி என்ற ஊரில் சிவபெருமான் மழு என்ற ஆயுதத்தை ஏந்தி திருநடனமாடிய அற்புத நாள், அம்மனிடம் இருந்து முருகன் சக்தியை பெற்ற நாள். மகாபாரதத்தில் வில்வித்தகனான அர்ஜுனன் சிவபெருமானிடம் இருந்து பாசுபத ஆயுதத்தை வரமாக பெற்ற நாள். 12 ஆழ்வார்களில் முக்கியமான நம்மாழ்வார் பிறந்த தினம். ராமலிங்க அடிகளார் தன் சத்தியஞான சபையை வடலூரில் நிறுவிய தினம் என பல மகத்துவங்களை கொண்ட நாள்தான் வைகாசி விசாகம் எனும் நன்னாள்.